ஹலோ வியூவர்ஸ், நல்லா இருக்கீங்க நம்புறேன். வாங்க எனக்கு கேம் விட போகலாம். கேம் விடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஆர் ரேங்க்டு ஃப்ரீ ஃபயரில் போகிறோம். புது மேப் வந்தால் சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிஆர் தான் போகிறோம். புது மேப் வந்தால் உங்களுக்கு சுற்றி காட்டி போடலாம். ஸோ ஓகே, வாங்க போகலாம். ஸோ இந்த கேப்பில் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் வந்து திவா வச்சுட்டு இருக்கிறதுனால சோலோவை போகிறேன், ஏன்டா திவா வச்சுட்ருக்கேன் அப்படியெல்லாம் கேட்டு விட்ருக்காங்க. நான் வச்சுட்ருக்கேன், ஆனால் அவனோட அபிலிட்டி வச்சுருக்கேன். அர்த்தம் ஆகிட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவனோட அபிலிட்டி வச்சுட்ருக்கோம். ஸோ நம்மளோட ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் ஆடல, நான் நார்மலாக ஆடின்னு தான் இருக்கேன். அது வீடியோ போடல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வேறு வருதா. ஸோ ஒரு ரெண்டு மேட்ச் பார்க்கலாங்க. டாப் 2ல் வர டாப் 5ல் வந்தால் 2 மேட்ச், இல்லையா இன்னும் பிஎஸ் ரேங்க் ஒரு புய்யா அடிக்கிற வரைக்கும் பார்க்கலாங்க யாராங்க. சரி, ஸோ வாங்க போயிடலாம் அப்படியே வீடியோவில். வந்தாச்சு, நம்ம பிளேனுக்குள்ளே இங்கே தான் இருக்கும். எங்கடா இறங்குறதுன்னு பார்த்தா இந்த மேப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அந்த மில்ஷியான்ற இடம் தான். எங்கடா இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போவே எஜெக்ட் கொடுத்தா தான் கரெக்டாக அங்கே இறங்க முடியும். ஸோ நம்ம போகலாம். போடா டக்குன்னு போடா. சரி, கீழே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த உடனே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நண்பர் தான் யூஎம்பி நண்பா. இந்த மினியூஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த கன்று. ஸோ பைசன் நல்ல கன்று, அதுவே வச்சுக்கின்னு சுற்றலாம். ஆனால் இங்கே எனிமி ஒருத்தர் இருக்கான் போடவுன்னு. ஆனால் இது லாங் ரேஞ்ச் கன்று, ஷார்ட் ரேஞ்ச் கன்று. இது போய் லாங் ரேஞ்சில் அடிக்குமாடா பைத்தியக்கார. ஐயோப்பா சாமி சா வச்சிட்டான்டா. டே என்ன பாதி வச்சிட்டான்டா. எப்படியாவது கவலைப்படாதீங்கள், நம்பர் எப்படி இருந்தாலும் ரிவைவ் ஆகலாம். ஆவடா, ஏதோ ஒரு பஸ் போல இருக்குது. ஸோ இப்போ வந்து மில்ஷியாவில் இறங்கினா நம்ம அவள் தான் போல இருக்குது. ஸோ அது ஏதோ ஒரு என்னடா பேர், சன்சைடுங்கள. ஸோ அங்கே யாரோ எனிமி இருக்கான்னு கன்ஃபார்ம் தெரியுது. ஸோ நம்மளை போட்டு அடிப்பான் போல இருக்குது பெரட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் லூட் இருந்தால் அதை அடித்து விட்டு நம்ம போய் போட்டு தருவோம். ஓகே, உட்பெக்கர் நல்ல கன்று கிடச்சி விட்டான் நம்மளுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த கன்று டப்பா M590 எனக்கு ஆட வராது. ஸோ வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே. சரி இருங்க, பிளேகன் கொடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். என்னங்க வந்த உடனே ஆரம்பத்துலேயே அடித்து போட்டு இப்படி மைனஸில் அனுப்பி விட்டா மனுஷனை என்ன செய்வேன். இப்போ வர சீசன் வேறு எண்டாயின்குதா சிஎஸ்து, அது ஒரு இது. ஸோ நான் எந்த மேப் இது நெக்ஸ்ட் அதான் போய் கீழே லேண்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆனோடனே நமக்கு கொடுத்த கன்று தான் ஆகு. ஸோ இந்த ரெக்கார்டரு ஓகே இங்கே போட்டு ஓகே ஒரு தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. எங்கே ஓட்டிருக்கீங்க? எங்கேந்தான் அடிக்கிறீங்க என்ன மட்டும் பைத்தியக்காரங்களா? இது ஸ்லீப்பர் செல் மண்டைங்க தான் எல்லோரும் நம்மளை அடிக்கிறாங்க. சரி, நம்ம இப்போ வந்து பாக்ஸிங் ஜிம்முக்கு தான் போனோம். ஸோ அங்கே எனிமி இருக்க மாட்டான்னு பார்த்தா மேப்லேயே தெரியுது. டேய் இங்கே தான்டா இருக்க மாப்பிள்ளை, இப்படா இருக்க அப்படின்றான். டேய் எல்லோரும் இங்கே இருந்தால் நான் எங்கடா போய் லூட் அடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பீக்கு. ஓ தம்பி பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்னும். சாய் சார் வணக்கம். நம்மளுக்கு தள்ள மேலே ஒன்று விடலாம் அங்கேருந்து அவன், ஆனாலும் உள்ள. டேய் இப்படியெல்லாம் அடிக்கக்கூடாதுடா சாமி. திரும்பவும் பிளேகைனு மைனஸ்லேயே போயிட்டுருக்கேன். நம்ம போடு பிளேகைனு. சொல்லார மேப் வந்தாலாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் பார்க்கலான்னா சொல்லார மேப்பும் வரல. வந்துட்டாரு சொல்லாரா. ஸோ நான் லேண்ட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதாங்க அந்த புது மேப்பு, எனக்கு பிடிச்ச இடமே. இங்கே வந்து கொஞ்சம் ஏதோ அந்த பீக் மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்னா அது அந்த ப்ளூம் டவுன் தான். ஃபஸ்ட்டு டிவி டவரில் இறங்கிட்டே இருப்பேன், ஆனால் அந்த டிவி டவரில் அவ்வளோ ஒன்றும் எனிமீஸ் இறங்க மாட்டேங்க. ஸோ அதனாலே நான் வந்து ப்ளூம் டவுனுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். அது கொஞ்சம் பக்கத்துலேயே தான், ஒரு சரிவு சரிஞ்சு இங்கே தான் இருப்பான். ஸோ அதனாலே ப்ளூம் டவுன் ஒரு நல்ல இடம். நானும் இங்கே தான் அதிகமாக இறங்குறேன். சொல்லார மேப் வந்தால்
எப்படி நம்ம பீக்கு கிளாக் டவர் அந்த மாதிரி ஒரு இடமோ இருக்கும். சரி, எனிமி யாராச்சும் கண்ணில் கிடைக்கிறாங்களா? வந்தோடனே நம்மளுக்கு கன்று கொடுத்தாங்க. தம்பி இருக்கிற கண்டை நான் எடுத்துக்கிறேன், நீ என்ன இருக்கிற? ஒரு போட்டு மேக்ஸ் 7 எடுத்துட்டோம். மேக்ஸ் 7 தேவையில்லை. அடாடே கீழே ஏன்டா போகிற? திரும்ப ட்ராகன் கொடுத்து வச்சுட்டான் தம்பி. ஏன்டா டே இவர் லாங்குவேஜ் தாங்கடா கார்டு. இதை வச்சு இந்த கன்று இருக்குதான்ட்டு தெரில. பல வருஷமாக பிளாஸ்மா நல்ல கன்னுங்க. ரீசெண்ட் டைம்ஸில் சரியான அடிக்கிறான் பிளாஸ்மா. ஸோ நம்ம இது இங்கே போட்டுட்டு ஏன்னா ஒருத்தனையும் காணும். நான் நல்ல ஹைப்பெல்லாம் கொடுத்தேனடா இந்த இடத்துக்கு, ஆனால் ஒருத்தனையும் காணும். சரி, இந்த டோக்கனெல்லாம் எடுத்துப்போம். யாராச்சும் ஒரு ரிவார்ட்ஸ் தராங்க. ஸோ அதுக்கு தான். ஸோ எப்படி இருந்தாலும் ஏஆர்எம்எஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு நிறைய எஸ்எம்ஜிஸ் தான் தேவை. சண்டை கேட்குது சவுண்டு. இங்கே எதையும் பார்த்த மாதிரியே இருக்குது, பார்க்காத மாதிரியே இருக்குது. தம்பி நம்மளை இப்போ தாங்க சுட்டவர், இப்போ தானே சுட்டோம். அவனை தான் இந்த ரிவைவ் ஆப்ஷன் நம்மளை மாதிரி இருக்கிறதுனால தான் இவர் வருவார். எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தால் கீழே வந்துட்டுக்கிறான். இன்சைடு வந்துட்டான். 2 வாட்டி என் கையிலே சுற்றுட்டான். என்ன பண்ணுறது? நம்ம உள்ளே போயிட்டு மெடிக்கெட் போட்டு வெளியே வருவோம். டைம் வாட்டர் ரிவைவல் வர காலி. ஸோ இப்போ நம்மளை சுடுவாங்க யார் இருந்தாலும், ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ டக்குன்னு இப்போ இப்படிக்கா போயிட்டு P90 நல்லா அடிச்சுங்கிறான். P90லேயே. ஸோ P90 இருக்கட்டும் என்ற நம்பிக்கை. இங்கே தான் அண்டர் கிரவுண்ட் போயின்னுக்குது, அண்டர் கிரவுண்ட் சிட்டி. சரி, இங்கே ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் தான் இருக்குது. ஸோ ரிப்பேர் கிட்ட ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரீஸும் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ நம்ம டக்குன்னு இப்போ ஏறி இங்கே என்னடா இருக்குது. ஸோ ஓகே, இந்த இடம் ஃபுல் கிளியராக, அதுக்குள்ளே கிளியராக ஹைப்பெல்லாம் கொடுத்துருந்துக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் சில டைம்ஸ் எல்லாம் நல்ல எனிமீஸு. ஸோ நம்ம இப்போ அப்படியே நடந்து போய் எங்கே போகலான்னா டிவி டவர் தான். ப்ளூ ஜோன் வேறு போய் யாரோ அந்த ஸ்லைடில் சுற்றிட்டுருக்கான் போல இருக்குது. ரெட் கலரில் தெரியுறான் நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்லைடில் யார் இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிக்கணுன்னா நம்மளும் அதில் போகலாம். சரி வாங்க போவோமா? இல்லை போகும்போதே அடிச்சிடலாம். டக்குன்னு டப்புன்னு ஒன்று போட்டால் மண்டை செதறிடும். ஸோ டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸில் போடா. சரி, நம்ம டிவி டவருக்கு போகலாம். நம்ம டிவி டவருக்கு பக்கமாகவே வந்துட்டோம். பக்கம் வரும்போதே ஒரு எனிமியோட ஷூட்டிங் சவுண்டெல்லாம் கேட்குது. மேலே ஒரு லூட் பாக்ஸும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இங்கேருந்தே இப்படி போயிட்டு பேக் இருக்குது. சரி, பேக் அடிச்சு ஸோ எப்படிக்காக போயிட்டு எங்கடா இருக்கான் எனிமின்னு பார்த்தா இது ஏதோ மூவ் ஆன மாதிரியே இருக்குது. மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஃபோட்டோகிராஃபி சிச்சுவேஷனும் இருக்குது. அதனால தான். இங்கே எல்லாம் என்னங்க க்ளூவாலெல்லாம் போட்டு பெரிய சண்டை தான் நடந்திருக்கு. சரி, இங்கே யாருமே இல்லை. ஆனால் எங்கே வச்சிருப்பான் இவங்கெல்லாம் தெரில. லூட்டு மட்டும் மாமாவரையாக இருக்குது. அங்கே யாரோ இறங்குனா தம்பி டேய் ஐயோ ராமம், ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப்பு. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? சுற்றின்னு போவான் கீழே. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவனும் நம்மளை போட்டு வணங்கணும் மாப்பிள்ளன்ட்டா. நம்ம வேறு கஷ்டப்பட்டு இப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அடிச்சாண்டா. எங்கேந்திரா அடிக்கிற? மேலே இருந்தால் தலைக்கே வீயும். அதுக்கு தான் பார்த்துருக்கேன். அதாவது சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வேறு என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு சுற்றின்னு போய் பார்ப்போம். தம்பி இருக்கியா? இங்கே இல்லைங்க, லூட் அப்படியே இருக்கு தம்பி. இங்கே ஏதாச்சும் ஒழிஞ்சிட்ருக்கானா? நான் ஃபஸ்ட்டு அந்த க்ளூ கேரக்டர் வச்சுன்னு இருந்தேன். ஸோ அது நிறைய யூஸ் ஆச்சு. பட் இப்போது இங்கே மான்ஸ்டர் ட்ரக் அப்படியே இருக்குது தம்பி. இங்கே ஒழிஞ்சிட்ருக்கியா? இங்கேயும் இல்லையே. இப்போதைக்கு நம்ம 2 கில்லு, அதுவும் ஒரே பண்ணிடுவோம். இது மேலே கீழே ஏதாச்சும் இருக்கானான்னு கூட தெரில. ஸோ இந்த இடமும் என்ன அமைதியாகவே போகுது. அதுவும் என்னடா அவன் குச்சி விளையாடிங்கிறான். எங்கே அவனை காணும்? இப்போது எங்கே குச்சான்ட்டு தெரில. அது ஓடிட்டுருக்கான். நம்ம சைலண்ட்டாக போய் ஷார்ட் ரேஞ்சில் வச்சு செஞ்சு விட்ருவோம். எங்கடா ஓட்டான்? சரி, இப்படிக்கா ஓட்டான். ஐயோ, நான் வேறு சுட்டு காட்டிங்கன்னு நம்ம இங்கே ஓட்டாங்க மேலே. எங்கே இருக்கான் அவன்? சாண்டின் வந்தான்னு தெரில. தம்பி மேலே இருக்கான். அங்கே இன்னொருத்தன் வேறு இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே இன்னொருத்தன் இருந்தான். அவனை போய் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டு அப்புறம் நம்ம வேணால் வருவோம். அவன் யாரையோ ஃபயர் பண்ணிக்கிறான். ஆனால் யாருன்னு தான் தெரில. அப்போதுலேருந்து இதோ கிட்ட வந்தாச்சு. எங்கே தம்பி? 2 பேருக்கும் பலத்த சண்டை தான் போல இருக்கு. எங்கேந்திரா? தம்பி அவங்க இங்கே ஒரு சாண்டில் தம்பி வாங்க.
இப்படி சொல்லிட்டு மிஸ்ஸுங்க தாங்க ஸோ ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க எல்லோரும்? எவ்வளோ கில்லு? அவங்க ஒரே ஒரு கில்லு, அதுவும் நம்ம தான். என்ன பண்ணுறது? சரி, இன்னும் ஒரு மேட்ச் ஆடிட்டு வீடியோவை முடிச்சுப்போம். ரொம்ப நாளாக வீடியோ வரலன்னு தான் ஒரு வீடியோவுக்கு ட்ரை பண்ணேன், வரலையே. வந்தோடனே பெருமடாங்க எனக்கு ஏதோ தோணுது நம்ம இந்த மேட்ச் போய் அடிக்கிறோம். ஸோ நான் போய் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணிடுறேன். நம்ம எப்பவுமே பெர்முடான்ற ஒரு இடம் ஃப்ரீ ஃபயர்லேயே அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ வந்து இனோவேட்டுன்ட்டு கச்சா முச்சான்ட்டு எதோ பண்ணிட்டாங்க. பீக்கு இதுதான் பீக்கு, சின்ன ஒரு பில்டிங் வச்சு பீக்குன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்முடாவை எப்படி இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணிப்போம். எங்கே போனாலும் வராது. வந்தோடனே கன்று கேட்டு அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்தா இப்படியார இங்கேருந்து ஓடிதான் காணாமல் போயிட்டான். டேய், அவனுக்கு டேமேஜ் இங்கே ஓடிங்கிறான். யாரோ ஷார்ட் கன் இருக்காங்க. ஓ, இங்கே தான் இருக்கான் ஷார்ட் கன் பையன். டே அவன்கிட்ட இதுறான். ட்ராகன்னு வச்சு முடிச்சிட்டான். அப்படி இருந்தாலும் இறங்கும் பாருங்கள். அவனுக்கு ஒரு 6 ஹெச்பியோ 7 ஹெச்பியோ அதில் பண்ணிட்டோம். அதுவும் லாங் ரேஞ்ச் கன்னு கிங்ஃபிஷர் வச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் அதாண்ட இறங்குவோம். சரிங்களா? அவங்க பாருங்கள், மேலேயும் ஒரு சண்டை. இந்த சாண்டினோ கேரக்டர் வச்சு இந்த மேலேயும் போயிட்டு கேம்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது பண்ணுறதுக்கு. சின்ன சண்டை போல் பெரிய சண்டையாக போயிட்டுருக்குது. நம்ம இப்போ வந்து லாங் ரேஞ்சுக்கு ஒரு கண்ணை தெரியாமணும். அட யார் அவங்ககிட்ட வெட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அவன் எங்கே இப்போ ஓடனான்னு தெரில. ஓகே, லாங் ரேஞ்சு ப்ராப்ளம் சால்வ்டு. டே கன்னிடுறா. மேஸில் தான் இன்னும் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் மேஸில் இன்னும் இவ்வளோ நேரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே ஏதோ சவுண்டு அப்பப்போ கேட்குது. இவன் மேலே பேனர் மேலே இருக்கான் ஒருத்தன். அதெல்லாம் நான் போடுவோம். அவனை ஃபஸ்ட்டு இங்கே ஒருத்தன் நம்மளுக்கு இப்போ தான் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சான், அதுக்குள்ளே ஓட்டான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், மேஸுக்குள்ளே எவனாச்சும் ஒருத்தனாச்சு ஏதோ இங்கே ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இருங்கடா, அவனை கூட சண்டை போடனா அவன் கூட போடுறான். டாய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னொரு மேட்ச் ஆடுறேங்க. கன்ஃபார்ம் இதுதான் லாஸ்ட் மேட்ச். இப்படி மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. சரி, இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது? அவனுக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன், கில்லு வரல. கைரோஸும் கில்லு கிங்ஃபிஷருக்கு அது இதாக இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட்டுன்ற ஒரு பக் இங்கே வந்துட்டுக்குது. எனக்கு இது தலைவலி. ஆல்பைனுங்க எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே ஸ்டார்ட்டு. ஸோ நான் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் கீழே இறங்கின உடனே என் பக்கத்துலேயே எனிமி இருந்தேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நடந்தில்லை, தலை தெறிக்க ஓடி வந்த பிறகு தான் கன்னே கிடச்சிச்சு. ஸோ லாங் ரேஞ்சும் ஷார்ட் ரேஞ்சும் ஷார்ட்டு. ஸோ இப்போ எனிமி தான் நம்மளுக்கு தேவை. இதோ இங்கே இருக்கான் ஒருத்தன். போட அவனை தலையிலே சேர்த்துட்டான். ஆனால் பாடி ஷாட்டுக்கு தான் கில்லு வந்திருக்கு. என்ன செய்வேன் நான்? வந்தான் போயிட்டான். ஸோ நம்ம ஃபயர் பண்ணியிருந்ததுனால எல்லோரும் நம்மளை தேடி வெறிகுண்டு வேங்கியாகவும் வருவாங்க. ஸோ நம்ம வந்து M4A1க்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல கன். ஸோ அதனால M4A1. ஸோ நம்ம தம்பி இப்போ சுட்டவன் திரும்ப எப்படி இருந்தாலும் ரீஸ்டார்ட் பண்ணின்னு வருவான். ஸோ அதுக்கு நம்ம மேலே பராக் பார்த்துன்னு வரும்போது யாராச்சும் நம்மளை வந்து ஹேண்ட்ஸை பண்ணிட்டு அடிச்சிட்டா நம்மளுக்கு தான் ப்ராப்ளமு. இது என்ன இவ்வளோ அமைதியாக இருக்குது? மில்ஷியாவில் இதெல்லாம் தான் பார்த்தேன். ஆனால் சைடில் வந்து அமைதியாக ஒரு மாதிரி இருந்தான். சரி வா இவனுக்கு ஒரு ட்ரை கொடுப்போன்ட்டு இறங்கினா ஒருத்தனையும் ஒருத்தன் தான் இருந்தால் மற்றவன் யாரையும் காணும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னு தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி இருந்தாலும் டைம் ஆட்டர் ரிவைவல் அது ஒருத்தன் தம்பி. அவன் நம்மளை பார்க்கல, ஆனால் அவனை நம்ம பார்த்துட்டோம். அவன் நம்ம இன்னத்துக்கு ஃபயர் பண்ணிப்போம் மிஸ்டேக்கனா.
ஸோ அது என்ன இருக்கும், அங்கே யாருக்கிட்டையோ சண்டை போட்டுங்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தம்பி ஒரு கிலோ செத்திங்களா, இதாக இருக்கான் ஓடிட்டுருக்கான். ஓட்டாயிருங்க இப்படியே போயிட்டு, ஏய் மனுஷனாடா நீ, யாரையோ ஹியூமன் ஒரு என்னை போட்டு அவனை பிடிக்கலான்னு பார்த்தா அவனை காணோம். எங்கடா இருக்க, இங்கே இருக்கான், இங்கேயும் இல்லை. மனுஷனா எங்கே ஓட்டான், அதுக்குள்ளே ஓட சான்ஸ் இல்லை. சாண்டினோ இருந்தாலும் சாண்டினோ காட்டி கொடுத்துருக்குமே. டாய் எங்கே சொல்லிங்கிறானா, நான் போகிறதுக்குள்ளேயே காணாமல் போயிட்டான். டாய் என்னடா மாயம் பண்ணுறாங்க இவங்க. ஐயோ நீ வேறு கில் பண்ணிட்டு லூட் அடிக்கவே உள்ள நம்ம நிம்மதியாக, அதுக்குள்ளே நம்ம ரஷ் பண்ணிட்டோம். ஆனால் அவனை காணுமே. என்னடா இது மேஜிக்காக இருக்குது. சரி நம்ம இப்படி மேலே வந்து அவன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்ப்போம். எங்கடா அவன் காணுங்க. எப்போ இதெல்லாம் நம்மளுக்குன்னா வராது, அவங்களுக்குன்னா மட்டும் இந்த ட்ரிக்கெல்லாம் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி எனக்கு ட்ரிக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, போன 3-4 மேட்சும் போய் வச்சுருப்பேன். இங்கே யாரோ க்ளூவால் போட்டு வச்சுருக்கான். ஒன்றுமே புரியலையே, அவனை காணோம். இங்கே யாரோ க்ளூவால் போட்டிருக்கான், அங்கே யாரோ மான்ஸ்டர் ட்ரக்கை கூப்பிட்ருக்கான். என்னடா நடக்குது இந்த ஆல்பைனில். சரி இங்கே ஏதோ வெஸ்ட்டு இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே வெஸ்ட்டு இருக்குது. அது தெரியாமல் திரும்பவும் அந்த வெஸ்ட்டை போய் நான் கலெக்ட் பண்ண பார்த்துங்கிறேன். இப்போ நம்ம எங்கே நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் என்றால் சன் சைடு. போன வாட்டி ஒருத்தர் நம்மளை அடித்தா இல்லைங்க, சாண்டினை போட்டு அந்த மாதிரிக்கான ஒரு இடம் தான். இங்கே நடுவில் ஏதோ ஒரு தாபா கராஜு, டயரை போட்டு வைக்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் இது கராஜுன்ட்டு. போகலாம் சார்ன்னு தத்சுயா மாதிரி, தத்சுயா இல்லாமலே போகலாம். இது வச்சு எனிமி எவனாச்சும் இருக்கானா, அங்கே யாரோ இருக்கிற மாதிரியே இல்லைங்க, யாருமே இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அங்கே வந்து இது இருக்குது, மஷ்ரூம் ஏர்ட்ராப்பும் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் ஏர்ட்ராப்பு லூட் டெஸ்ட்டு இல்லைங்க, எவனோ இந்த ஆண்டுகிட்ட பிறகு தான் போயிட்டுருக்கான். ஏன்னா 2-3 லூட்டு போட்டு பெரிய ஆள் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மஷ்ரூமை சாப்பிடுவோம். ஸோ கைரோஸ் பவர் வேஸ்ட்டான். ஸோ நம்மளோட வெஸ்ட்டெல்லாம் டியூரபுளாக இருக்கும். ஆனால் இங்கே யாரோ நல்லா ஆண்டுட்டு தாங்க போயிருக்கான். ஆனால் இருக்கிற லூட்டு பாதி அவன் தான் வச்சுருப்பான். இல்லை அவனுக்கு அவனே சண்டை போட்டுக்கின்னு தான் போயிருக்கணும். நீ அவனையும் காணுமே. மேலே எந்த டர்பைன் மேலே வரி உக்காண்டானா, இங்கேயும் எவனையும் காணும். நம்ம அப்படியே யூஏவி கீழே போனால் அங்கே எவனாச்சும் இருக்கானான்ற ஒரு தெளிவான விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படியே சைலண்ட்டாக போவோம். அங்கே இது இருக்குது, என்னது எனிமி. அதோ அவன் எப்படி இருந்தாலும் மேலே தான் இருக்கும் போவான். ஏன் அந்த இது வச்சாண்டா என்ன எங்கேருந்து வச்சான், அதோ அங்கேருந்து வச்சுருக்கான். தம்பி நம்ம அடிக்கும் போது மட்டும் க்ளூவால் போட்டுப்பாரு. தம்பி கொஞ்சம் வெளியே வாங்க தம்பி, நம்ம க்ளூவாலே க்ளூவால் பாதி கொஞ்சம். இது திமித்ரி பயலா ஓடு அப்போ டக்குன்னு அங்கே இன்னொருத்தனும் இருக்கான். ஸோ நம்ம தேர்ட் பார்ட்டி பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சுற்றி ஆடிக்கிறான்டா நம்மள தான். ஏய் அங்கே ஒருத்தங்க கூட சண்டை போடுறான். இங்கே ஏன்டா வர, டேய் ஏன்டா இப்படி பண்ணுற. அங்கே இன்னொருத்தன் வரையா, விளங்கிடா விளங்கிடும். இவன் வேறு பக்கத்துலேயே வந்துட்டான் போல இருக்கே, பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இருக்கான், இதோ இங்கே வந்துட்டான் தம்பி. அவன் மேக்ஸ் அவனு, நம்ம வந்து இது யோ டேய். சரிங்க, என்னால் இதை பொறுத்துக்க முடியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரம் VGS King. பாய்.